வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வேளாண் ஊரக மேம்பாடு மற்றும் ஆய்வு மைய செயல்பாடுகள் குறித்து இதன் இயக்குனர் முனைவர் எம் சின்னதுரை அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மயிராடா வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்ற கால்நடை ஊக்குநரின் அனுபவம் குறித்து ஈரோடு மாவட்டம் பெருமாபாளையம் கிராம விவசாயி எஸ் நந்தகோபால் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் குறுவை பருவத்திற்கான நெல் சாகுபடி ரகங்கள் குறித்தும் மா சாகுபடி குறித்தும் கலப்பு ரோஜா சாகுபடி குறித்த ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கிராமப்புறங்களில் வணிக ரீதியில் பால் பண்ணை அமைத்தும் அதனை நவீன முறையில் வடிவமைத்தும் சுகாதாரமான முறையில் கறவை மாடுகளை கண்காணிப்போடு வளர்த்தும் அவற்றிற்கான தடுப்பூசிகள், புழு நீக்கு மருந்துகள், கன்று ஈனும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்றவற்றை பயிற்சியாக அளிக்கின்றது ஈரோடு மாவட்டம் மயிராடா வேளாண்மை அறிவியல் நிலையம். இந்நிலையத்தில் பயிற்சி பெற்ற ஈரோடு மாவட்டம் பெருமாபாளையம் எஸ் நந்தகோபால் அவர்களை சந்தித்த போது நான் பூர்வீகம் விவசாயம் தாங்க. எனக்கு நான் ரொம்ப வருஷமாக ஒரு ஸ்கூல் முடிச்சிருந்தேன், +2 முடிச்சிருந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் இப்போ ஒரு 2008 எனக்கு இந்த மயிலாடாவில் ஒரு 6 மாதம் பயிற்சி கொடுக்குற தகவல் தெரிஞ்சு போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இப்போ நான் அந்த விவசாய வாழ்க்கை விட்டு நான் இந்த டோட்டலாக இந்த மாடு சனி வீசி போடுறது, அதுக்குண்டான அந்த சின்ன சின்ன அதுக்குண்டான உதவியெல்லாம் பண்ணுற வேலை செஞ்சிட்ருக்குங்க. ஸோ எங்களை விவசாய குடும்பத்திலேருந்து அப்படியே இந்த இதுக்கு மாற்றினது உண்மையில மயிலாடா தான். இன்றைக்கி இந்த பயிற்சி முடித்து ரொம்ப சிறப்பாக ஒரு சமயத்து நல்ல பேரோட மதிப்போடு வாழ்ந்துட்டுருக்குங்க. எங்களுக்கு இந்த பயிற்சி 2009 எனக்கு கிடச்சிதுங்க. மொத்தம் இந்த பயிற்சியோட டைம் 6 மாதங்க. இதில் ஒரு 2 மாதம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுத்தாங்க. எங்களுக்கு முழுசும் பாடம் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்த ஒரு 2 மாதம் எங்களுக்கு இந்த ஆவின் டாக்டரோட கூட அனுப்பிச்சு எங்களுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. எப்படி சனி வீசி போடுறது, ஒரு மாடு பூச்சி மருந்து எப்படி வாக்குறது, ஒரு மாடு புழு வச்சு புண்ணு இருந்தால் எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த 2 மாதம் எங்கள் பக்கத்தில் உள்ளூரில் இருக்கிற ஒரு மாட்டாஸ்பில் வச்சுட்டு எங்களுக்கு என்னென்ன மாதிரி இப்போ இந்த சம்மந்தமான பயிற்சி எல்லாமே கொடுத்தாங்க. இது மொத்தம் 6 மாதம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி அப்படியே ஓரியண்டாக எங்களை இதில் டிஎன்டிஏன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற மாடு சனி வீசி அதாவது கருவூட்டல் பயிற்சிக்கு எங்களை அனுப்பிச்சாங்க. அது மொத்தம் 3 மாதம். அதில் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் 1 மாதம், மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற மாட்டாஸ்பில் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மாதம் பயிற்சிங்க. டோட்டலாக மொத்தம் நாங்கள் ஒரு 9 மாதம் இதை பற்றி படிக்கிறேங்க. படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சி ஒரு 5 6 சனி வீசி இது மாதிரி கருவூட்டல் இதெல்லாம் வருதுங்க. அதை மாட்டுக்கு பூச்சி மருந்து கொடுக்குறது, கண்ணுக்குடிக்கு பூச்சி மருந்து கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குங்க. ஸோ விவசாயமே சார்ந்து வாழ்ந்துருந்துட்டுங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு அப்புறம் இருந்தோட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குங்க. அதுபோக வந்துட்டுங்க இதில் நாங்கள் செய்கிற வேலைன்னு கேட்டால் வந்துங்க, இங்கே மாடு சனி ஊசி போடுறதுங்க, கண்ணுக்குட்டிக்கு மாட்டுக்கெல்லாம் பூச்சி மருந்து பார்க்குறது, ஏதாவது புழு வச்சு புண்ணு இருந்தால் க்ளீன் பண்ணுறது மாதிரிங்க. இதனால் என்ன சமுதாயத்துக்கு ஒரு பெரிய எங்களால் இன்னும் பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துங்க, ஒரு டாக்டரே வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லைங்க. ஏன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணிவிட்டு அதுபோக வந்து வெளியில் இருக்கிற கேஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ரூரல் ஏரியான்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபாரஸ்ட் ஓரமாங்க, ரொம்ப போக முடியாத ரொம்ப தூரமான இடத்துக்குலாம் எங்களை வச்சு வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ எங்களால் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கிறது கூட நாங்கள் உணர்றேங்க. இந்த வேலையை நான் செய்கிறனால வந்து எனக்கு ஒரு மாதம் குறைஞ்சி வந்து ஒரு 10,000 12,000 பக்கம் வருமானம் கிடைக்குதுங்க. ஸோ எனக்கு பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதாவது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏர்ன் பண்ண முடியுதுங்க. இது எல்லாத்தோட பெரிய விஷயம்னா, ஒரு அடையாளமாக தெரியாத ஒரு மனுஷன் வந்து மயிலாடா வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பேரோட மதிப்போட ஒரு மனுஷன் உருவாக்கியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வேலையாக வந்து ரோட்டில் வந்து போயிட்டு இருந்தால் கூட நான் பார்த்து வந்து ஒரு 4 பேர் 5 பேர் வந்து வணக்கம் சொல்கிற அளவுக்கு நல்ல மரியாதையான ஒரு லைனுக்கு வந்திருக்குங்க. தேங்க்ஸ் டு மயிலாடா. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் குறுவை பருவத்திற்கேற்ற நெல் ரகங்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை, இது ஆண்டாண்டு காலமாய் தமிழக விவசாயிகள் பின்பற்றி வரும் பாரம்பரிய வேளாண் முறையாகும். ஜூன் ஜூலை மாதங்களில் குறுவை பருவத்திற்கேற்ற சாகுபடி நெல் ரகங்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பகுதிக்கேற்றவாறு பரிந்துரைத்துள்ளது. திருச்சி, கரூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான நெல் ரகங்களாக TKM 9, ADT 36, IR 50, ADT 37, ASD 16, ASD 18, ADT 42, MTU 5, ADT 43, CO 47, IR 64, ADTR 47 ஆகிய ரகங்களை பரிந்துரைத்துள்ளது. இவற்றில் உங்கள் நிலத்திற்கு நல்ல மகசூல் தரும் ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிரிட்டு அதிக மகசூலை பெறலாம். தோட்டக்கலை பழப்பயிர் மா. முக்கணிகளில் மா பலன் தரும் பயிராகும். மா சாகுபடிக்கேற்ற பருவங்கள் மற்றும் ரகங்கள்: நீலம், பெங்களூரா, நடுச்சாலை, சப்பட்டை, செந்தூரம், ஹிமாயுதீன், காலேபாடு, மோனி, மல்கோவா, பயூர் 1, அல்போன்சா, சிந்து. வீரிய ஒட்டு ரகங்களான பெரியகுளம் 1, பெரியகுளம் 2, தர்ணா, மல்லிகா, அப்பரபாலி, மஞ்சிரா, அர்கா அருணா, அர்கா புனித், அர்கா நீல்கிரின், சிந்து, சேலம், பெங்களூரா. மண்ணும் தட்பவெப்பநிலையும். நல்ல வடிகால் வசதி கொண்ட செம்மண் மா பயிர் செய்வதற்கு ஏற்றதாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 8 வரை இருக்கலாம். பருவம் ஜூலை முதல் டிசம்பர் வரை. மா சாகுபடிக்கு நிலத்தை 3 முதல் 4 முறை உழ வேண்டும். பின்பு 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம் உள்ள குழிகளை செடிகள் நடுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னர் வெட்ட வேண்டும். பின்னர் குழி ஒன்றுக்கு 10 கிலோ தொழு உரம் மற்றும் மேல் மண் நன்கு கலக்கப்பட்டு குழியின் 3/4 பாகம் வரை மூட வேண்டும். செடிகள் நடுதல். ஒட்டுக்களை குழிகளின் மத்தியில் நட வேண்டும். இடைவெளி: செடிக்கு செடி 10க்கு 5 மீட்டர், 6 முதல் 10 மீட்டர் வரை அடர் நடவு முறையினை அல்போன்சா, பங்கனப்பள்ளி, மல்லிகா போன்ற ரகங்களில் பின்பற்றலாம். மலரியல் பயிர்கள். கலப்பு ரோஜா. ரோஜா பூவை மலர்களின் ராஜா என்றும் அழைப்பதுண்டு. இவற்றில் கலப்பு ரோஜா இனம் இப்பருவத்திற்கு ஏற்றதாகும். ரகங்கள்: கிளாடியேட்டர், பேபி பிங்க், சோபியா லாரன்ஸ், YCD 1, YCD 2, YCD 3 போன்றவை பொதுவாக சாகுபடி செய்யப்படுகின்றன. ரோஜா இனப்பெருக்கம் மற்றும் நடவு. மலைப்பகுதிகளில் வேர் துண்டுகள் மற்றும் பதியன் நாற்றுகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. ஒரு வயதுடைய பதியன் கன்றுகள் 75க்கு 75 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு உதகை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தினை தொடர்பு கொள்க. எதிர்வரும் சனிக்கிழமை 11/7/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. மானாவாரி பகுதிகளுக்கான பயிர் ரகங்கள், தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் செயல்பாடுகள், ஆலோசனைகள், குழுக்கள் அமைத்தல், வேளாண்மைக்கு இந்தியன் வங்கி ஆற்றும் சேவைகள், அந்தந்த துறையின் வல்லுநர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி வேளாண் களம். வேளாண்மையாளர்களே,
உங்களுடைய கேள்விகளை எங்களின் மின்னஞ்சலில் முன்னதாகவே தெரிவிக்கலாம். மின்னஞ்சல் முகவரி ddvkchennai 2015@gmail.com. வேளாண்மையாளர்களே, வரும் சனிக்கிழமை 11/7/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வெற்றிகரமாக 15வது முறையாக கொடிஷியா வழங்கும் Agri Intex 2015 தென்னிந்தியாவின் மாபெரும் சர்வதேச வேளாண் கண்காட்சி. இதில் நிபுணர்களின் கருத்தரங்கு, உழவில்லா விவசாயம், கால்நடை வளர்ப்புக்கென தனி சிறப்பு அரங்கம் இடம்பெற்றுள்ளது. மற்றும் ஏரோபோனிக்ஸ் என்கின்ற கணினிமயமாக்கப்பட்ட மண்ணில்லா பல்லடுக்கு விவசாயத்தை நேரில் கண்டு பயன்பெறலாம். இடம் கொடிஷியா தொழிற்காட்சி வளாகம், கோவை. நாள் ஜூலை 17 முதல் 20 வரை. கால் 7502722000. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 24 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 40.9 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 29.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 50.1%, காற்றின் வேகம் மணிக்கு 6.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.8%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.6 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு தமிழகத்தில் இன்று மழைப்பொழிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 653.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.2ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான தரைக்காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். புதிய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் என்னோட வயலை தயார் செய்யறது, உழுறது, தோன்றது, விதைக்கிறது போன்றவற்றுக்கு சின்ன மிஷின்களை என்னுடைய தேவைக்கேற்ப வாங்கினேன். நான் என்னோட வயல்ல மிஷினை பயன்படுத்தின போது வேலை சீக்கிரமா சுலபமா முடிஞ்சது. வயல்ல மிஷினை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைச்சது முழுமையான விளைச்சல், அதிக லாபம். சின்ன மிஷின்கள் எங்களுக்கு சொந்தமானவை. பெரிய மிஷின்களை நாங்க குழுவை உருவாக்கி வாங்கினோம். விவசாய சகோதர சகோதரிகளே, நீங்களும் சிறந்த மிஷின்கள் மற்றும் கருவிகள் வாங்க நிதி உதவியை பெறுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரியுங்கள், வளமையை பெறுங்கள். ஆயிடுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை வேளாண் இன்ஜினியர் ஆக்க போறேன். புதிய மிஷின்கள், புதிய கருவிகள் வந்தடைந்தன உங்கள் வாசலை. இவற்றின் மூலம் பெறுங்கள் மகிழ்ச்சி மற்றும் விளைச்சலை.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியாக 1978ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது வேளாண் ஊரக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையம். வேளாண் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையங்களில் இருந்து பெறப்படும் முடிவுகளை ஒருங்கிணைத்து தேவைப்படும் மனித வளங்களை உருவாக்குகிறது. கல்வி பணி, ஆராய்ச்சி பணி மற்றும் விரிவாக்க பணி ஆகியவற்றில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் ஊரக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இதன் இயக்குனர் முனைவர் எம். சின்னதுரை அவர்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம் 1978ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம் பணிகளை பல்வேறு துறைகளிலிருந்து வரக்கூடிய இந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து அதனுடைய பலன்களை பன்மடங்காக்க திட்டமிட்டு துவக்கப்பட்ட முதல் இயக்ககம் இதுவே ஆகும். இந்த மையத்தில் வேளாண் பொருளாதாரத்துறை, வேளாண் விரிவாக்கத்துறை ஆகிய இரு துறைகளின் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளை ஒருங்கிணைந்து வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கு தேவையான மனித வளங்களை உருவாக்குவதும், வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தீர்வுகளை உரிய துறைகளுக்கும் அரசுக்கும் எடுத்து சென்று அதன் மூலமாக பல திட்டங்களை உருவாக்கி வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு துறைக்கு நாங்கள் பணி செய்து வருகிறோம். குறிப்பாக 1978இல் துவங்கப்பட்ட இந்த மையத்தில் அப்போது இரு துறைகள் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2000ஆம் ஆண்டில் இடுபொருட்கள் மற்றும் வேளாண் பொருட்களை பதனம் செய்யும் தொழிற்சாலைகளில் உள்ள இடுபொருட்களுடைய பிரச்சனைகள் மற்றும் பதனப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எங்கள் மாணவியர்களுக்கு அதனுடைய அனுபவம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேளாண்மை மற்றும் ஊரக மேலாண்மை துறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இந்த மையத்தில் இணைக்கப்பட்டது. அதுபோன்று கடந்த 1993இல் துவக்கப்பட்ட பொருளாதார உலகமயமாக்குவதில் ஏற்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு இணங்க வர்த்தகத்துறையும் இந்த மையத்தில் ஈடுபட்டு செயல்பட்டு வருகிறது. தற்போதைய காலகட்டத்தில் வேளாண்மை, ஊரக மேம்பாடு, வேளாண் விரிவாக்கம், வர்த்தகம் ஆகிய பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ப இந்த வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு மையம் கல்வி பணியும் ஆராய்ச்சி பணியும் விரிவாக்க பணியும் செய்து வருகிறது. வேளாண்மை உற்பத்திக்கு தேவையான முக்கியமான இடுபொருள்களில் வேளாண்மை நிலம், நீர், வேலையாட்கள் மற்றும் நிதி உதவி சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் சார்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த துறைகளில் ஏற்படக்கூடிய தேவைக்கு ஏற்ப மனிதவள மேம்பாட்டுக்கு உகந்த பயிற்சிகளையும் வேளாண் பொருளாதாரத்துறை செய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வேளாண் பொருளாதாரத்துறையில் பயிர்களின் வரவு செலவு கணக்குகளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடமிருந்து தகவல்களை சேகரித்து நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி வருகிறோம். இது குறிப்பாக பயிர்களின் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க இந்த தகவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இதுவரை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒவ்வொரு துறைகளின் பங்கு எவ்வளவு என்ற கருத்துக்களை கணித்து வருகிறார்கள். அது மாநில அளவில் மட்டுமே அளவிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இந்த துறையின் சார்பாக நாங்கள் விவசாயிகளிடமிருந்து சேகரிக்கப்படும் பயிர்களின் உற்பத்தி வரவு செலவுகளை கருத்தில் கொண்டு
மாவட்ட ரீதியில் வேளாண்மையின் வருமானத்தை நிர்ணயிக்க வேண்டிய தகவல்களை நாம் அரசுக்கு கொடுக்க உள்ளோம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாடு எந்த அளவில் உள்ளது, வளங்களினுடைய அளவு எவ்வளவு, அதை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி வருகிறோம், இதில் உள்ள குறைகள் என்ன, இந்த வளங்களை எந்த அளவுக்கு நாம் இன்னும் அதிகமாக நல்ல முறையில் பயன்படுத்த முடியும் என்ற அளவினை தயாரித்து அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவதற்கு பணிகள் மேற்கொண்டுள்ளோம். இது மத்திய அரசாங்கத்திற்கு இந்த திட்டத்தை நாங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம். இது மட்டுமன்றி அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களையும் வேளாண் பொருளாதாரத்துறையில் உள்ள விஞ்ஞானிகள் மதிப்பீடு செய்து ஆய்வு செய்து அதில் உள்ள குறை நிறைகளை அரசுக்கு எடுத்து சொல்லி வருகிறோம். மேலும் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கு தேவையான ஆராய்ச்சி பணிகளை அப்பப்போது பல நிறுவனங்களிடமிருந்து நிதி உதவிகளை பெற்று ஆராய்ச்சி செய்து வருகிறோம். குறிப்பாக தற்போது நிலவி வரும் கால சூழ்நிலை மாற்றத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு என்னென்ன யுக்திகள் தேவை என்ற ஆராய்ச்சியை பன்னாட்டு நிறுவனமான மித வெப்பமண்டல பயிர்களின் உற்பத்தியை கணக்கீடு கொண்டு வரும் இக்ரிசாட் போன்ற நிறுவனங்களோடு சேர்ந்து நாங்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறோம். மேலும் பல முக்கியமான பயிர்களுக்கும் நாங்கள் சமூக பொருளாதார ரீதியில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளோம். தற்போது சுவிட்சர்லாந்து அரசோடு சேர்ந்து மரவள்ளி கிழங்கு உற்பத்தி மற்றும் விதை உற்பத்தி, அதோடு சேர்ந்த மாவு உற்பத்தி போன்றவையில் ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்வதற்காக தற்போது கிட்டத்தட்ட 65 லட்சம் மதிப்பில் ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். இது தவிர மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டக்குழுவோடு சேர்ந்து செயல்பட்டு வருகிறோம். பிராந்திய அளவிலான திட்டங்களை தயாரிப்பதில் இந்த இயக்ககம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் தேவையான திட்டங்களை தயாரித்து நாங்கள் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கு தேவையான யுக்திகளை கொடுத்துள்ளோம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் குறைந்து வரக்கூடிய நீர் வளத்தை எவ்வாறு சமாளிப்பது என்பதை குறித்து கிணறுகள் மற்றும் கண்மாய் மூலம் பெறக்கூடிய நீர்களை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி இருக்கிறோம், எந்த அளவுக்கு மேலாண்மை செய்ய வேண்டும் என்ற உக்திகளை நாம் அரசுக்கு திட்டக்குழு வாயிலாக சமர்ப்பித்துள்ளோம். இதுபோன்று முக்கியமான பிரச்சனை, வேளாண்மையில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் விவசாயிகளுக்கு தேவையான நிதி உதவிகள், நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. இது குறித்து நாங்கள் பல ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். எந்த அளவுக்கு நிதி ஆதாரங்கள் விவசாயிகளை சென்று அடைந்துள்ளன, எந்தெந்த வளர்ச்சி பணிகளுக்கு சென்றுள்ளன, எந்தெந்த வளர்ச்சி பணிகளுக்கு நிதி உதவி தேவை என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஆராய்ச்சிகளை நாங்கள் மேற்கொண்டு அரசுக்கு தெரிவித்துள்ளோம். குறிப்பாக மனிதவள மேம்பாட்டுக்கான தேவையான அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு தற்போது ஒரு அறிக்கை மாநில திட்டக்குழுவுக்காக தயாரித்து கொடுத்துள்ளோம். இதுபோன்று வேளாண் பொருளாதாரத்துறை வேளாண்மை உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்களில் உள்ள பிரச்சனைகள், அதனுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான வேண்டிய காரணிகள், அதற்குரிய யுக்திகள் மற்றும் அந்த இடுபொருட்களை கிடைப்பதற்கு தேவையான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்து அரசுக்கு சமர்ப்பித்துள்ளோம். மேலும் விவரம் பெற முனைவர் எம் சின்னதுரை அவர்களை 09489056707 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா,
இப்போ நான் பணத்தை பற்றிக்கான கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 8/7/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் பட்டன் ரோஸ் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா தளி கிராம விவசாயி பி சீனிவாசன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். புல்கெண்டை மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வேளாண் ஊரக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதன் இயக்குனர் முனைவர் எம் சின்னதுரை அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். यूरिया का स्वदेशी उत्पादन 70 लाख टन बढ़ाने के लिए 6 उर्वरक संयंत्रों का उद्धार किया जा रहा है। FCIL के गोरखपुर, सिंदरी, तलचर और रामागुंडम संयंत्र, HFCL की बरौनी इकाई और BVFCL की नामरू फोर्थ। सोने पर सुहागा ये है कि देश में अब बनेगा सिर्फ नीम लेपित यूरिया, क्योंकि इससे होगा किसानों का फायदा ही फायदा। अनाज का उत्पादन 10% तक बढ़ेगा। बढ़ेगी 10 से 15% नाइट्रोजन क्षमता। மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.